ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குட்டி ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் இன்றைக்கி டே 4 தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி 10 நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஒரு பவுலில் வந்து ஒரு முட்டை உடைச்சி சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பொடியாக கட் பண்ண மல்லி இலை, அடுத்ததாக பச்சை மிளகாய், வெங்காயம், இது எல்லாமே நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து தக்காளி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, அந்த முட்டையோட பச்சை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முட்டையை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் 2-3 முட்டை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானது இந்த அடித்து வச்சுருக்க முட்டையை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இது மேலே வந்து 2 ப்ரெட்டு ஸ்லைஸ் வச்சுருக்கேன். நான் வந்து ஒயிட் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரௌனு கூட எடுத்துக்கலாம். இது மேலே வந்து சீஸு துருவி சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீஸே சேர்த்துக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சீஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா 2 ப்ரெட்டையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து சீஸ் ப்ரெட் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிரும். டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இதில் மேயோனீஸ் கெச்சப் கூட போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு ப்ரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரெட் ஆம்லேட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புதினா இலைகள் எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 4-5 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு ப்ரெட்டு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 ஐஸ் க்யூப்பும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஐஸ் க்யூப் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அந்த சட்னியோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக, நல்லா க்ரீனாக இருக்கும், அதுக்காக தான். இது இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் வந்து முட்டை சேர்த்துக்கிறேன். 2 முட்டை உடைச்சி சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து 2 ப்ரெட்டு வந்து வச்சுக்கிறேன். இது மேலே கொஞ்சம் க்ரீன் சட்னி அரைச்சி வச்சது இருக்குல்ல, அதை வந்து 2 ப்ரெட்லேயும் வந்து போட்டுக்கிறேன். இதில் நீங்கள் வந்து ஒரு சைடு கெச்சப் கூட போட்டுக்கலாம். இப்போ முட்டையை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்லைஸு சீஸு வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு 2 சைடு வேக வச்சு எடுத்தோன்னா ப்ரெட் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிரும். இதுவுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.